யார் வெற்றி வருவான்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவாருங்க. உதயசூரியன் தான் வருங்க. 40 சீட்டில் அவர் தான் வருவார் 40 இடத்துலையுமே. பொள்ளாச்சி தொகுதியில் யார் வெற்றி வருவான்னு நினைக்கிறீங்களா? அண்ணா பொள்ளாச்சி தொகுதியில் அண்ணன் வசந்தண்ணனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேங்கண்ணா. கிட்டத்தட்ட எல்லாமே மாறி டிஎம்கே தான் வந்துட்டு இருக்காங்க. பொள்ளாச்சியில் ஒரு மாறுதல் வேணும். அதுக்காக அண்ணன் வெற்றி கூட நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யார் வெற்றி வருவான்னு நினைக்கிறீங்க? உதயசூரியன். பொள்ளாச்சி தொகுதியில் யார் நிற்கிறாங்க? உதயசூரியன். ஈஸ்வரன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி பொள்ளாச்சி தொகுதியில் யார் வெற்றி வருவான்னு நினைக்கிறீங்க? இதில் டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே யார் நினைக்கிறான்? டிஎம்கேல ஈஸ்வரன் சொல்லிட்டு நிற்கிறாரு. டிஎம்கே வரும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சியில் சார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈஸ்வரமூர்த்தி, ஈஸ்வரசாமி. எந்த கட்சியிலுங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் யார் வெற்றி வருவான்னு நினைக்கிறீங்க? திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு பார்த்தா கிட்டத்தட்ட டிஎம்கேவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் பொள்ளாச்சி தொகுதியில்? பொள்ளாச்சி தொகுதியில் ஏடிஎம்கேவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. என்னோட கணக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த பொள்ளாச்சி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குண்ணா? நான் கண்டிப்பாக டிஎம்கே வரக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. ஏடிஎம்கே, பக்கா ஏடிஎம்கே. யார் வெற்றி வருவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வேட்பாளர்னா ஈஸ்வரசாமி. யார் நிற்கிறா தெரியுமாண்ணா? ஈஸ்வரன். வரக்கூடிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குண்ணா? டிஎம்கே 100%. டிஎம்கேவுக்கு 100% கிடைக்கும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்களா? டிஎம்கே. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குண்ணா பொள்ளாச்சி தொகுதியில்? பொள்ளாச்சி தொகுதியில் பிஜேபி தான் இருக்குதுங்க. வேட்பாளர் பேர் தான் வசந்தராஜ். அவருக்கு தான் இந்த தொகுதி வாய்ப்பு இருக்குது. வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குண்ணா பொள்ளாச்சி தொகுதியில்? பொள்ளாச்சி தொகுதியில் டிஎம்கேக்கு தான் இருக்குங்க. ஆமாங்க சார் டிஎம்கேக்கு தான் இருக்குங்க சார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறத விட இந்தியா கூட்டணியோட தலைவர் ராகுல் காந்தி யாரை கை நீட்டி உங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, உதயசூரனாக இருந்தாலும் சரி, கை சின்னமாக இருந்தாலும் சரி, தீப்பெட்டி சின்னமாக இருந்தாலும் சரி, பானை சின்னமாக இருந்தாலும் சரி, ஏணி சின்னமாக இருந்தாலும் சரி, யாருக்கு இருந்தாலும் ஓட்டு போடுவோம். ஆனால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். டிஎம்கே. யார் வெற்றி? டிஎம்கே தான். டிஎம்கே தான் இருக்குது. சொல்லுங்கள். பொள்ளாச்சி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குண்ணா? அது தெரியும், அது ஆண்டவங்க தான் தெரியுங்க. நம்ம கையில். பொள்ளாச்சி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க? வெற்றி வாய்ப்பு யாருக்கு தெரியுமா? எல்லாரும் போடுறது பொறுத்து தான் இப்போ யார் வர்றாங்க. எல்லாருமே கணிப்பு இப்படித்தான் இருக்கு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? டிஎம்கேண்ணா. வெற்றி வாய்ப்பு இருக்குங்க. டிஎம்கே தானே. டிஎம்கே எல்லாமே சீமானுக்கு தான். சீமானுக்கு தான். மைக் சின்னத்துக்கு தான். டிஎம்கேண்ணா. டிஎம்கே தான். டிஎம்கே. நாடாளுமன்ற தொகுதியில் பொள்ளாச்சியில் யாருக்கு வாய்ப்பு இருக்குங்க? நல்ல ஆட்சி எது வருதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சியிலும் டிஎம்கே தானுங்க. பக்கா டிஎம்கே தான் வரும்போது.